வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் பிற்பகுதியில் கனடாவில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். கனடிய பிரதமர் திரு மார்க் கார்னி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு இம்மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒருநாள் பயணமாக மத்திய பிரதேசம் செல்ல உள்ளார். அங்கு சீகோர் மற்றும் இச்சாவர் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். மேலும் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவுடன் கலந்து கொள்ள உள்ளார். இச்சாவரில் நடைபெறவுள்ள விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் இன்று மாலை பௌகேடியில் விவசாயிகளுடன் கலந்துரையாட உள்ளார். புதுச்சேரி சென்டாக் இணையதளத்தில் நீட் அல்லாத இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இதற்கு மேல் விண்ணப்பிக்கும் தேதியை நீட்டிக்க வாய்ப்பில்லை என்றும், எனவே விண்ணப்பிக்காத மாணவர்கள் இன்றைக்குள் விண்ணப்பிக்க சென்டாக் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நாளை காலை 8 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக் குழுவினர் செய்துள்ளனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி இன்று பாரிஸில் நடைபெறவுள்ளது. பெலாரஸின் சபலென்கா அமெரிக்காவின் கோரி டயோனே கோகேவை எதிர்கொள்கிறார். ஸ்ட்ராவெஞ்சரில் நடைபெற்ற நார்வே செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் 14.5 புள்ளிகளுடன் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.